பாட்டு. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, யார் அறிவார் நகல் நிகரம், வேறு அறியாமல் விளம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அவர் சொன்னார் சாமி, அவர் பெரிய மகானு, அவர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு. யாரை பார்த்து சொன்னார்? யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையேன்னு இறைவனை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையில் என்ன பண்ணோம், கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து வாழ்க்கைனா இதுதான், வழினா இதுதான் ஒருத்தர் சொன்னார். அவரோட பெருமையை மாறில. இறைவனை விட்டுடு, அவனை யாரும் பார்க்கல, பார்க்க போகிறதும் இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா இறைவன் ஒருத்தன் இல்லை. ஆனால் இறைவனுக்கு சாட்சியாக ஒருத்தர் இருக்கிறார். யாரே? அவர் பேர் குரு. சரி, இறைவனை தான் கொண்டாட தெரியல, ஏன்னா நான் பார்க்கல. சரி, பார்த்தவங்களையாச்சும் நீ கொண்டாடுப்பான்னா அவரோட அருமையே தெரியாத? யார் அறிவார் எங்கள் குருநாதர் பெருமையை? யாராவது அறிஞ்சிக்கிறோமா? யார் அறிவார் அவர் அறிவோட நீளமும் அகலமும்? யாருக்காவது தெரியுமா? நமக்காக இறங்கி வந்த ஒருத்தரை நம்ம அறிவுக்கு எட்டின மாதிரி அவரை பிடிச்சிக்கிறோம். அவர் தான் சொல்லிட்டாருப்பா, அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் சாதாரண மனுஷன்பா, ஒன்றும் இல்லை, என்னோட அனுபவத்தில் பேசுகிறேன், எந்த அனுபவத்தில் பேசுகிறாரு? யாராவது கேட்டோம்மா கேள்வி? சாமி, வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் அனுபவத்தில் பேசுகிறேன்னு. எங்கள் தாத்தா கூட வயசாயிடுச்சு, அவருக்கும் 100 வயசு இருக்கும், எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஆனால் அவர்லாம் பேச மாட்டாரு. அவர் எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் கடந்து வந்திருப்பாரு, பேச மாட்டாரு. அப்போ இந்த அனுபவம் அந்த அனுபவம் ஒன்றானா? அவர் சொன்ன அனுபவம் இறை அனுபவத்தை. ஆனால் எவ்வளோ பெரிய தன்னடக்கம் பாருங்க. அதை ஒரு நாள் கூட நான் இறை அனுபவத்தில் பேசுகிறேன்னு கூட சொல்லலை. அப்போ எவ்வளோ பெரிய பக்குவம் இருக்கும் பாருங்க. அதனால தான் கடைசி வரைக்கும் யார் அறிவார் எங்கள் குருநாதர் பெருமையை கடைசி வரைக்கும் தெரியல, கடைசி வரைக்கும் நம்மளால உணரவே முடியல. கேட்கறதே கிடையாது. அதுதான் சாமி, ஞானத்தோட பக்குவமே தன்னை மறைக்கிறது தான். அப்போ நம்மளோட குருநாதர் கடைசி வரைக்கும் ஏன் மறைச்சாருன்னா, ஞானத்தோட உச்சியில் இருந்ததுனால கடைசி வரைக்கும் தன்னை ஒன்றுமே இல்லைன்னாரு. ஆனால் உண்மையான சீடர்களாக நாம் இருந்தால் அவரோட ஒவ்வொரு சொல்லையும் வீட்டில் போய் உக்காந்துக்கின்னு பிரித்து பார்க்கணும். என்னப்பா அது இவ்வளோ பெருசெல்லாம் பண்ணார, கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னார. இன்னும் ஒன்றும் இல்லைன்னு நம்ம எப்பாவது கேள்வி கேட்டிருந்தோம்னா நம்ம மனம் அதுக்கு 1000 கேள்விகளை உடனே கேட்கும். அனுபவத்தில் பேசுகிறேன்னா எப்படி பேச முடியும்? இறை அனுபவம் இருந்தால் மட்டும்தான், அந்த இறை சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியும். ஐயா சொல்வார், சாமி நீங்கள் எப்படி சாமி பேசுகிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வெள்ளைக்காரன் கூட பழகிறேன், அதனால இங்கிலீஷில் பேசுகிறேன். நீ இங்கிலீஷில் பேசுற, நீ வெள்ளைக்காரங்கிட்ட போய் பழகு. இறைவன் கூட தொடர்புகள் இருந்தால் அவங்க பேசக்கூடிய ஒரு சொல்லும் இறை சொல்லாவே இருக்கும். அதனால தான் நம்ம குருநாதர் அவ்வளோ பெரிய உயரம். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு அவரோட நீளமும் புரிய போதில்லை, அகலமும் தெரிய போதில்லை. ஏன்னா நம்ம அறிவு ரொம்ப 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 சின்னது, மூளை மட்டும் பெருசு, அறிவு ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லு சாமி. குரு வந்து எப்படிப்பட்டவர்னு திருமூலர் சொல்றாரு, 200 பாட்டில் சொல்றாரு. குருன்றவர் ஒரு தீட்சை கொடுக்குறாங்க, ஸ்ரீடனுக்கு தீட்சை கொடுக்குறாரு. அது வந்து திருமூலர் சொல்றாரு, குருன்றவர் யாராங்க? இறைவனே வந்து அவர் வடிவில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் தன்னை அறிந்தால் மட்டும்தான் அவங்களால தலைவன் பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் திருமூலர் சொல்றாரு. அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் சாமி, திருமூலரோட முதல்ல ஐயா மாதிரி தான். திருமூலர் முன்னாடி சொல்லிட்டாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. சரி, தன்னை அறிஞ்சால் தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்போ இந்த கெட்டு போனவங்களாங்கிறாங்களா, அவங்களே என்ன சொன்னேன், தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். கெட்டு போனவனு காரணம் என்னன்னா, தான் யாருன்னு தெரியாமல் கெட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்னதான் சாமி வழி? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின். அப்போ அவங்களுக்கு ஒரே வழி, தான் யாருன்ற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய வழி. சரி, வழி தெரிஞ்சா என்ன ஆகும்? தன்னையே தான் அர்ச்சிக்கத்தானே. தன்னை உணர்ந்தா என்னாகும்? தன்னையே தான் அர்ச்சிப்பான். தான் யாரு? நான் யார் சாமி? தெரியல சாமி. நீங்க யார் சாமி? உங்க பேரு என்ன? இந்த உடல்ல ஐயா சொல்றாரு, ஊரை பார்க்காதப்பா, உன்னை பாரு, உலகத்தை பார்க்காத உன்னை பாரு, என்ன பாருன்றீங்களே சாமி, நான் யார் அப்படின்னு யாராவது அவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கோமா? ஐயா சொல்லிட்டாரு,
ஊரை பார்க்காத, உன்னை பாரு. கண்ணாடி முன்னாடி போய் என்னையே தான் பார்த்துன்னுக்கிறேன், ஒன்றுமே தெரியல சாமி. அப்போ அவர் அதையா சொன்னார், நான் யாரா இருக்கிறேன். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் யார் தெரியுமான்னு அர்ஜுனனுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. தேவர்களில் தேவ சேனாதிபதியான முருகனும் நானே. யார் சொல்றது? நான் யார் தெரியுமா? தேவர்களில் தேவ சேனாதிபதியான முருகனும் நானேன்றார். நான் வேற யாரும் கிடையாதா? மாதங்களில் மார்கழி அப்படின்னு ஒரு சிறப்பெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நான் தான் சொன்ன மாதிரி குருநாதரும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நீதான்றதுக்கு அத்தாட்சி எதுனா உன் மூச்சு தான். அந்த மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா உன் பேர் போனோண்டா. அந்த மனம்னு ஒன்று இல்லைன்னா நீ மூச்சு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைப்பா. சரி, மூச்சுக்குது, மனம் கெட்டு போச்சு, புத்தி சுவாதீனம் இல்லை, மூச்சால என்ன பயனு? அப்போ நீன்றதுக்கு அத்தாட்சி, உன் உடல்ல உயிர் இருக்குது, அத்தாட்சி எதுன்னா இந்த உயிரும் இந்த மூச்சும் உனக்குள்ள செயல்படக்கூடிய இந்த மனம் தான். அப்போ இப்போ விழிப்பா இருக்கிறோம், யாரும் தூங்கலை. இப்போ விழிப்பா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் மனமும் மூச்சும் எங்க இருக்குதுன்னா இந்த புருவ மையத்தில் இருக்கு. அதனால தான் யாரும் கண்ணை மூணாதீங்க. கண்ணை மூண வாழ்க்கைலாம் முடிஞ்சு போச்சு. கண்ணை திறந்து பாருங்க, உங்களை பாருங்க, நீங்க யாருன்னு தெரியும்னு சொல்லி. காரணம் என்னன்னா இந்த புருவ மத்தியை நோக்கி பார்க்க சொல்றது காரணமே, நீங்க யாருன்னு தெரியணுமா, நீங்க இருக்கக்கூடிய இடம் எது தெரிஞ்சு அங்க பாருங்க. அப்போ உலகத்தை பார்க்காத உன்னை பாருப்பான்னு காரணம் என்னன்னா, நீ புருவ மையத்தை பாரு, நீ சுடுமுனையை பாரு. அப்படி பார்த்தா என்ன அறியும்பா? என்ன நடக்கும்னா தன்னை அறியும் அறிவை இறைவனும் கொடுப்பான். இது தெரியாதனால தான் எல்லாரும் கெட்டு போயிருக்கோம். ஏன்னா இந்த கண்ணு திறந்த நாள் முதல், கர்ப்பத்திலேருந்து அம்மா வெளியேந்து வந்ததுக்கப்புறம் முதலாக கண்ணை திறந்து பார்த்ததே அம்மாவை கூட இல்லை, அப்பாவை கூட இல்லை. பார்த்தது முதல்ல யார? உலகத்தை. அது திரும்பவும் கண்ணை மூடுற வரைக்கும் இந்த உலகத்தையே பார்த்து செத்து போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அதுக்கு உலகமே பிரதானம். ஒரு நாளும் தான் யாருன்ற கேள்வி அந்த மனசில் இடவே இல்லை. காரணம் என்ன? அவ்வளோ வேணா அந்த கேள்வியை இந்த மனம் கேட்க விடாம அவங்க செஞ்ச கர்மா கவனமாக பார்த்துக்குது. இந்த கேள்வி வந்துடவே கூடாதுன்னு. ஆமாம், பட்டினத்தார கூட அவ்வளோ நாளாக காப்பாற்றிருந்தது. அடடே இவன் சரிப்பட மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இறைவனே பிள்ளை கோலத்தில் வந்துட்டு, டே நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன், கரெக்டாக நேரம் பார்த்து உனக்கு இந்த கேள்வியை தூண்டி விடுறேன். என்ன கேள்வி அது? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெடிக்கே. ஊசிக்கு காது இல்லைன்னா அது மார்க்கெட்லேருந்து என்னப்பா பிரயோஜனம்? இந்த உடலுக்கு உயிர் இல்லைன்னா என்னடா பிரயோஜனம்? நகை நட்டு போட்டிருந்தான்னா, பட்டு துணியாக கட்டியிருந்தான்னா, எல்லாம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் ஒரு நாளும் அந்த உயிரை பற்றி ஒரு நாளும் நீ அக்கறைப்பட்டதில்லை. ஆனால் அது இல்லைன்னா உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாருக்கு இறைவன் வந்து சொல்கிறான்? அந்த நேரம் வரும்போது பிள்ளையோட வடிவம் எடுத்து சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு கர்மா முடிஞ்சு கரெக்ட் டைம் வந்துட்டாரு. நமக்கு இவ்வளோ வயசாகி கூட வரலையே, அவ்வளோ கர்மா ஆகுது. கடைசி வரைக்கும் வருவானான்னு தெரியல. ஆனால் எல்லாருக்கும் இந்த கேள்வியை தூண்டி விடுறதுக்கு தான் இறைவனே ஒரு வடிவம் எடுத்தது தான் குருநாதர் வடிவம். இந்த கேள்வியை நம்மளை கேட்க வைக்கிறார். ஆனால் நாம கேட்கறதுக்கு இல்லை. அவர் நல்லா பேசுறாருங்க, அருமையாக பேசுறாருங்க அப்படின்னு உள்ள போனோம். என்னப்பா இப்படி பேசுறாரு இவர், இந்த மாதிரி பேச காரணம் என்னன்னு என் மனசை நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ இவ்வளோ விளக்கமும் நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போது அவரோட அகலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம், அவரோட நீளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றியே நம்மளால் அளக்க முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத இறைவனை அளக்க முடியுமா? சரியா? அவ்வளோ வல்லமை தான் அந்த குருநாதர் என்ற அந்த விஷயம். எல்லாரும் குரு கிடையாது, சரிங்களா? வெள்ளை துணி கட்டினாலாம் குருன்னு நினச்சிக்காதுங்க. ஊரில் 1000 பேர் 1000 விதமாக வெள்ளை துணி கட்டுவாங்க. குருன்னா தன்னோட இருளை முதல்ல விலைக்கு வச்சுட்டு, தன்னோட துன்பத்தை தூக்கி வச்சுட்டு, தான் அடைஞ்ச இன்பத்தை, தான் கண்ட பேரானந்த அந்த நிலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் மட்டும்தான் குரு. தனக்கே வழி தெரியல, நானே பாதாள அறையில் இருக்கிறேன், தனக்கே வழி தெரியல, தன்னை நம்பி வந்தவங்கள யாரால் காப்பாற்ற முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால் உலக வாழ்க்கைன்றது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அந்த கவனம் வேணும்னா நான் யார் என்ற அறிவு
அந்த கேள்விகள் எப்போவுமே நம்மளை தொத்திக்கினே இருக்கணும். நம்ம மனசில் 1000 விஷயங்கள் பண்ணலாம், 1000 வேலை செய்யலாம், 1000 ஓட்டம் ஓடலாம். ஆனாலும் நம்ம மனசில் எப்போவுமே சதா ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி, நான் யார் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விகள் நீங்கள் கேட்க கேட்க தான் அதுக்கான விடை தானாக கேள்வி கேட்டுக்கும். எப்பவுமே இறைக்கிற கிணறு தான் தூரும், இறைக்காத கிணறு எப்பவுமே தூர போதில்லை, அது பாழடைஞ்சு போயிடும். அங்கே உங்கள் மனமான கிணறு தூரணும்னு சொன்னால் கேள்விகள் சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ பாடம் பண்ணும்போது கேள்வி கேட்கலாமா? அங்கே அந்த தவறுகள் பண்ணவே கூடாது. பாடமாக மட்டும்தான் இருக்கணும். அங்கே வேற யாருக்கும் வேலைகள் இல்லை. ஏன்னா குரு தான் பாடம் தான் குரு. உண்மையிலே உங்களுக்கு குரு மேலே பக்தி இருந்தால், உங்களுக்கு குரு மேலே நம்பிக்கைகள் இருந்தால் பாடத்தில் கவனமாக இருங்க. வேறு சிந்தனைகள் ஓட்டத்துக்கு வேறு எங்கேயும் போகக்கூடாது. சாமி எனக்கு அது தெரியுது, சாமி எனக்கு முது பின்னாடி அப்படி ஓடுது, உச்சியில் அப்படி இருக்குது, எல்லாம் பொய். எதையுமே நம்பாதீங்க. நம்மளை நம்ப வச்சு நாம் போகக்கூடிய பாதையை மாற்றி விடக்கூடிய வல்லமை மாயைக்கு உண்டு. எது வரைக்கும் மாயை வரும்? கடைசியான அந்த முடிவான நிலை எட்டு பிடிக்கிற வரைக்கும் மாயை வரும். இது எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு, நமக்கும் நடக்கும். அப்போது இதை தான் பண்ணணும்னு ஒரு குதிரைக்கு கட்டின மாதிரி நீங்கள் போகணும் மட்டும்தான் இதோட உச்சத்துக்கு நீங்கள் உங்களால் போக முடியும். அந்த உச்சபட்ச பலனை உங்களால் அனுபவிக்கவும் முடியும். அதனால் எப்போவுமே கவனமாக இருங்க. மற்ற டைமில் கேள்விகளோடு இருங்க, எப்பவும் விழிப்பாகவும் இருங்க. சொல்லுங்க சார். குரு சொல்லியிருக்காரு, இறைவன் வந்து யாரால் சுட்டி காட்ட முடியும் அப்படின்னா தாய் தகப்பனா கூட காட்ட முடியாது, ஆனால் குருவால் முடியும். ஆனால் குரு சொன்ன பிரகாரம் பயணம் பண்ணும்போது அது நாங்கள் உங்களால் கொஞ்சம் எளிமையாக சீக்கிரம் போக முடியுன்றத ஐயா சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் கேட்டேன். அதுதான் இப்போ கேட்ட கேள்வி தான் இங்கே நடந்துனுக்குது. இங்கே ஒரு பாதை போட்டு இதான்ப்பா பாதைன்னு சொன்னது என்னது? குரு காட்டக்கூடிய அந்த வழி. ஏன்னா அவர் ஆண்டு அனுபவித்து நமக்கு கொடுக்குறாரு. புரியுதா? அந்த பாதையிலே போகிறதுக்கு நமக்கு படாத பாடாகுது. ஒருத்தர் போய் வந்த பாதை, ஒருத்தர் போட்டு கல் முள்ளெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு இந்த பாதையில் நீ இப்படி போ, நல்லா இருக்கும், சுகமாக இருக்கணும், ஒரு பாதையை போட்டு கொடுத்தாலே நம்மளால் போய் சேர முடியல. அவரோட காலம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. குருமார்கள் இல்லை, தானே பாதையை உருவாக்குறாரு. அந்த பாதையெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு. அவர் ஒரே ஒரு புக்கு தான் வச்சிருக்காரு. எந்த கேள்வி கேட்டாலும் இந்த புக்கை தான் திறப்பாரு, இந்த புக்கில் தான் சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, இது இன்னாதான் புக்காக இருக்கும், இந்த புக்கை ஒரு நாள் தேடி போனான்னா. இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ஒரு மகான் எப்படி இருக்காருன்னா, புத்தகத்தை அவர் படிக்கிறது இல்லை, இந்த புத்தகத்தோடு அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அந்த வாழ்ந்ததுனால தான் புத்தகத்தில் பதில்கள் இல்லை. ஆனால் அவர் இதுவும் அதுவும் ஒன்றானதுனால எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு அட்டையை திருப்புறாரு. ஆனால் பதில்கள் ஆப்டாக நமக்கு அது கிடைக்குது. அப்போது மகான்கள் சித்தர்கள் எல்லாம் பாடல்களில் ஒளிஞ்சுன்னுக்கிறாங்க. பாடல்கள் அவங்க படிக்கலை, படிக்கிறதுக்காக வரலை, நம்மளை படிக்க சொல்கிறாங்க. அதனால் அவங்களோட அந்த உண்மை நிலை அப்படின்றத நாம் உணர்ந்துக்கணும். நமக்கு எங்கே அப்பா அம்மா அருமையே தெரியல, குருவோட அருமை எங்கே தெரிய போகுது? ஆனால் உணர்ந்தே ஆகணும். அது உணர்ந்தால் மட்டும்தான் நாம் யாருன்ற கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்.